நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய பிப்ரவரி 6 அன்றைய முக்கிய தகவல், அதனை குறித்த செய்தியை தான் இந்த வீடியோல நம்ம காண இருக்கிறோம். ஏற்கனவே நோட்டிபிகேஷன் கொடுத்து தேர்வு நடத்தி அவங்களுக்கு டென்டேட்டிவ் பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ கொடுத்து ரிசல்ட் வெளியிட்டு ஸோ ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது பாத்தீங்கன்னா கோர்ட்ல கேஸ் ஆகி ஸோ அந்த கேஸை பாத்தீங்கன்னா சரி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 80 பேருக்கு பாத்தீங்கன்னா என்ன கேஸ் போட்டுல ஒரு 80 பேருக்கு பாத்தீங்கன்னா ரிவிஸ்டு பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க, ரிவிஸ்டு ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த செலக்ஷன் லிஸ்ட் ஆனது பிப்ரவரி 6 டிஆர்பியின் சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ இதை எதற்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராயிங், சரிங்களா, ஸோ ஸ்பெஷல் டீச்சர்ஸ்ல டிராயிங்க்கு பாத்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட் ஆனது வெளியிட்டிருக்கிறாங்க, ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட். ஸோ இந்த நோட்டிபிகேஷன் கடந்த 2017 என்ன செஞ்சிருக்காங்க, 5வது நோட்டிபிகேஷனாக 26/7/2017 என்ன செஞ்சிருக்காங்க, நோட்டிபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் ஆனது 23/9/2017 நடத்தி இதற்கான ரிசல்ட் 14/6/2018 என்ன செஞ்சிருக்காங்க, வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு பிறகு உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த தேர்வுக்கான ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வெளியிடுற பட்சத்துல 18/10/2019 சரிங்களா, 19 பாத்தீங்கன்னா ஒரு 80 பேருக்கு பாத்தீங்கன்னா கோர்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா மறுபடியாக ரிவிஸ்டு டென்டேட்டிவ் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் டிராயிங் சப்ஜெக்டுக்கு வெளியிட சொல்லி கோர்ட் ஆனது என்ன செஞ்சிருந்தாங்க, அறிவுறுத்தல் கூறியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில உங்களுக்கு பாத்தீங்கன்னா தற்பொழுது டிஆர்பி இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. டிஆர்பி வெப்சைட்ல போய் நீங்க பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு ரிவிஸ்டு ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட், ஸோ இதை பார்க்கின்ற பட்சத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஓல்டுல இருக்கக்கூடிய 80 பேரும் ஏற்கனவே விட்டிருந்த செலக்ஷன் லிஸ்ட்லயுமே இருக்கக்கூடிய ஆட்களும் இதுல தேர்வு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு புதியதாக இந்த 80 பேரையும் சேர்க்க சொல்லி இருக்கக்கூடிய செலக்ஷன் லிஸ்டும் இதுல இருக்குது. டோட்டலாக 300க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் 318 பேரு இந்த ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் டிராயிங்க்கு பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. இதனை தொடர்ந்து மற்ற ஒவ்வொரு பாடத்திற்குமே செலக்ஷன் லிஸ்ட் ஆனது வெளியாகும். இது டிஆர்பி கடந்த முறை நடைபெற்ற எக்ஸாம்ல கோர்ட் கேஸ்ல இருந்ததை சரி பண்ணி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. ஸோ இதனை தொடர்ந்து டிஆர்பி பாத்தீங்கன்னா அடுத்த ஆனுவல் பிளான், இந்த ஆண்டிற்கான ஆனுவல் பிளானையும் வெளியிடுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இந்த பிப்ரவரி மந்த் எண்டுக்குள்ள உங்களுக்கு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளான் ஆனது கொடுத்துருவாங்க. மேக்சிமம் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பியா இருக்கட்டும், டெட் எக்ஸாமாக இருக்கட்டும், ஸோ அதனை குறித்த தகவல்களும் மிக விரைவில் வெளியாகுங்கிற செய்தியும் நம்மளுக்கு கிடைக்கப்படுகிறது. ஆகவே இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் இனியும் காலத்தை வீணாக்க வேண்டாம். உங்களுடைய காலத்தை சிறந்த முறையில நீங்க செலவழிக்கக்கூடியதற்கு ஏதுவாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்க. மிக 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 குறுகிய காலத்துல நம்மளுக்கான அறிவிப்பு இருக்குங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு லா காலேஜுக்கான ப்ரொஃபஷனலுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அதனை தொடர்ந்து இன்று பிப்ரவரி மாதமும் 6 உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஏற்கனவே நடத்திருந்த தேர்வுக்கு ரிவிஸ்டு ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இனி ஒவ்வொன்றுமே உங்களுக்கு டிஆர்பியின் சார்பாக நடத்தப்படுங்கிறதும் இதன் மூலம் நம்மளுக்கு தகவலானது தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் உடனடியாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனோட இருந்துருங்க. நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி டெட் எக்ஸாம் ஒவ்வொன்றுக்குமே நம்ம ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், ப்ராக்டிஸ், ஸோ ஒவ்வொரு ப்ராசஸுமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. மேலும் தகவல்கள், சந்தேகங்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.